டடா! இன்னைக்கு அவுட்ஃபிட் வந்து ஒரு மாரி மெரூன் கலர்ல பிரிண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது ஸ்ட்ரைப்பும் இல்ல. ஒரு மாரி உல்லன் கிளாத் இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஸ்வெட்டர்லாம் போடுவோம்ல, மேல வந்து ஒரு மாரி இருக்கும்ல, கொஞ்சம் ரஃப்பா இருக்கிற மாரி, இந்த மாரி மெட்டீரியல். பட் ஆனா, ஆஃபீஸ்க்கு போட்டா சூப்பரா இருக்கும். ஏன்னா ஏசில இருக்கிறதுனால நான் இத யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டாப் ப்ளஸ் ஜீன் ஓகேவா? இத டாப் சொல்லலாம், இல்ல டீ ஷர்ட் மாரியும் போடலாம். ஆக்சுவலா எனக்கு டீ ஷர்ட் அலவுட் இல்ல. அதனால நான் வந்து டீ ஷர்ட் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, டீ ஷர்ட் போட மாட்டீங்களா? டீ ஷர்ட் அலவுட் இல்லங்க. ஸோ ஆஸ் யூசுவல் ஜூடியோல எடுத்த ஒயிட் ஷூ. இதுக்கு வந்து பிளாக் ஸ்கின்னி ஜீன் தான். ஸ்கின்னி ஜீன்னா வந்து ஃபிட்டா இருக்கும் அவ்வளோதான். ஸோ நானு சும்மா அப்படியே வெளிய உட்காந்துருக்கும்போது கேப்சர் பண்ணது. இதுதான் நான் போட்டிருந்த ஸ்கர்ட்டு. ரோட் சைட் ஷாப்ல தான் இந்த ஸ்டட்டுமே எடுத்திருந்தேன். அப்புறம் இதில வந்து லைட்டா வந்து ஸ்லீவ் வந்து பஃப் வச்ச மாரி இருக்கும். இந்த இதில ஒரு காமெடியில வடிவேல் கேட்பான், "என்னதுடி இது? அதுவா பஃப்பு?" அந்த மாரி. ஸோ அது ஒண்ணு தான் இதில இருக்கும். பட் இது வந்து ஒரு மாரி ஸ்ட்ரக்சரும் வந்து பெர்ஃபெக்ட்டா காட்டும். நான் ரொம்ப அக்கேஷனலா தான் இந்த டாப் போடுவேன். இதுவுமே மீஷோல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அரவுண்ட் 250 சம்திங் தான். சரி சும்மா வெளிய எடுத்தேன். டாடா பாய்.